ஆர்கேஸ்வரம் சார்னாலும் இன்னைக்கு வர வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு நேற்று வந்துட்டு போனார். எனக்கு என்னென்னா ஒரு ஃபோன் வந்தது, எடுத்து பார்த்தா தமிழ்குமரன் சார். எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னேன். உங்கள் ஏரியா பக்கம் தான் வர்றேன் அப்படின்னாரு. எங்கே வர்றீங்க அப்படின்னேன். இந்த மாதிரி பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாரு. சரி போயிட்டு வாங்க, மீட் பண்ணுவோம் அப்படின்னேன். திருப்பி ஃபோன் வந்து நீங்களும் வர்றீங்களா அப்படின்னாரு. நான் எதுக்கு வரணும், என்னை யாரும் கூப்பிடவும் இல்லை. இப்போ திடீர்னு நான் எப்படி வர்றது, என்னன்னே தெரியாது அப்படின்னேன். இல்லை வாங்க, நம்ம நண்பருடைய ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஃபாரின் கால் வரும், லண்டன்லேருந்து ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா இங்கே இருந்துக்கிட்டே இவர் லண்டன் காலில் இருந்து சார் பேசியிருக்காரு. சார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது, வர்றீங்களா? வாங்க சார். வர்றீங்களாட கேட்கல, வாங்க சார் அப்படின்னாரு. வாழ்க்கையில் சார் இப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஃப்ரெண்ட் ஆகி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வேகமாக குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு டைமாக ஓடி வர்ற ஒரே ஃபங்க்ஷனு இந்த ஃபங்க்ஷன் தான் சார். அது என்னென்னா தமிழ்குமரன் சார் மேல் உள்ள அந்த நட்பும் உங்களுடைய அந்த நல்ல நோக்கத்துக்காகவும் தான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் செல்வமணி என்ன ஏண்டா வர்றதே லேட்டு அப்படின்னுக்கிட்டு இருக்காரு. அண்ணா லேட் இல்லைனே, அரை மணி நேரத்துக்கு முன்னால் தானே சொன்னாங்க, குளிச்சுட்டு ஓடி வர்றோம் அப்படின்னா. தீனா சார் சொன்னார், இது என்ன ஃபங்க்ஷன் சார் அப்படின்னாரு. ஓ, என்ன ஃபங்க்ஷனே தெரியாதா அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட கேட்குறாங்க. சார் ஒரு 100 ஷார்ட் ஃபிலிமு அதில் வந்து செலக்ட் பண்ணி 3 அப்படின்னா, அதில் அவங்க வேற ஒரு ஷார்ட் ஃபிலிமை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. ஷார்ட் ஃபிலிமு பொதுவாக பேசிடுறேன் அப்படின்னு. அதனால் இது என்ன ஃபங்க்ஷன், எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன், இதில் எப்படி பண்ணியிருக்கீங்க, எதுவுமே தெரியாமல் உங்களை வாழ்த்த வந்த ஒரு ஆள் நானும் ஒரு ஆள். அண்ணா செல்லுமணி என்ன சொன்னது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அதுவும் காம்படிஷனில் வந்து 10 நிமிஷம், 12 நிமிஷம், 15 நிமிஷம் அப்படின்னு ஒரு டைம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம நினச்ச கண்டென்ட்டை நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு வந்து என்னைய ஜூரியாவோ ஏதோ கெஸ்ட்டாவோ கூப்பிடுவாங்க. அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் சொல்ல வேண்டியதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடுவாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே சொல்ல வேண்டிய விஷயத்தை அழகாக சொல்லிடுவாங்க. அப்படி இன்றைக்கி வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகாக ஈஸியாக ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் ஆச்சரியமாக இருக்குங்கன்னா, நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நீங்கள் படம் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல் முன்னோடி நீங்கள் தானே. நான் இப்போ தான் ஒரு 10 வருஷமாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணி படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி 30 வருஷத்துக்கு முன்னாலும் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்கிற ஐடியாவே கூட அவ்வளோ அட்வான்ஸாக யோசிச்சிருக்கீங்க. அதனால் இன்றைக்கி சினிமாவுக்கு வர்றதுக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாங்கள்லாம் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். போய் ஆஃபீஸ்லேயே நிற்போம், விஷ் பண்ணுவோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் பக்கத்தில் விட மாட்டாங்க, அசோசியேட் டைரக்டர் நெருங்கவே விட மாட்டாங்க. ஆனால் வந்து வாசல்லையே நிற்போம் ஆஃபீஸில். ஆனால் இன்றைக்கி உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க, ஒரு சிடியவோ ஒரு பென்ட்ரைவோ கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு இல்லை, பட வாய்ப்பே ஈஸியாக கிடச்சிருது. அப்போ அது வந்து ரொம்ப அந்த இது வந்து ரொம்ப ஈஸியாக இதுவாகுது. அப்படி ஒரு உங்களுக்கு வாய்ப்பு வந்து நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த சினிமாவில். அதுலேயும் துஷாந்த் மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷனில், அதுவும் அவருடைய பிறந்த நாளில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இதில் கலந்துக்கிட்ட வெற்றி பெற்ற 3 பேர் 5 பேர் அப்படிலாம் கிடையாது. இப்படி ஒரு விழாவில் இப்படி ஒரு இதில் கலந்துக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வின் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது. ஏன்னா எப்போவுமே வந்து அவங்களுக்கு ஜூரிக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுவாங்க. ஜூரி ஓகே பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல ஃபிலிம் அப்படின்னு சொல்ல முடியாது. செலக்ட் ஆகாத ஃபிலிம் வந்து ஐயோ நம்ம வந்து சரியாக பண்ணலங்கிற ஒரு விஷயமும் கிடையாது. அவங்க டேஸ்ட்டுக்கு அதை அவங்க ஓகே பண்ணுறாங்க. இதை இன்னொரு விழாவுக்கு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அங்கே ஜூரியாக இருக்கிறவங்க இன்னும் வேறு ஒரு 3 ஃபிலிமை ஷூட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி இதில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய வெற்றி தான். இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. வணக்கம். சினிமாவுக்கு நிறைய புது புது இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், மியூசிக் நிறைய உருவாகுவாங்க. அந்த முயற்சிக்கு துஷாந்த் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இது நடக்கணும். கண்டிப்பாக பாண்டவர் சார் சொன்ன மாதிரி இதில் வெற்றி பெற்றவங்களுக்கு மீறி கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒரு புது முயற்சியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா நடக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு வருகின்ற 3 ஆண்டில் திரைப்படத்தை கண்டிப்பாக நல்ல பல திட்டங்களை செய்யணும். நாங்கள் பெப்சி செல்லுமணியெல்லாம் சேர்ந்து நிறைய திட்டங்களை வச்சுருக்கோம். கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஆண்டு அமையும். மீண்டும் ஒரு முறை துஷாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நன்றி. துஷாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்க. என்ன வந்து ஷார்ட் ஃபிலிமில் கொண்டு வந்து விக்ரம் சாரும் ராதிகா மேடம் நடித்த சிறகுகள் என்ற சன் டிவி ப்ரொடக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் அது. அதில் நான் ஃபஸ்ட்டு அறிமுகமானேன். அந்த பாடலை கேட்டு தான் ஒரு சிட்டி என்ற ஒரு சீரியலுக்காக நான் ஒரு பாடல் பண்ணேன்.
அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு திரைப்படம் வாய்ப்பே கிடைச்சிது. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம், சீரியல் இதுதான் என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு முதுகெலும்பாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய எனக்கு அந்த காலத்தில் நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. எப்படி செல்லுமணி அண்ணா சொன்ன மாதிரி எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. இந்த சித்தி சீரியல் மூலமாக, டெலி ஃபிலிம், அப்புறம் மனோபாலா நடித்த டெலிஃபிலிம் அன்னை என்ற ஒரு இது. அப்புறம் தான் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் மிடில் கிளாஸ் மாதவன் என்ற முதல் திரைப்படத்துக்கு நான் இசையமைச்சேன். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ன்றது ஒரு பட்ஜெட்டில் அவங்க 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 மனசுக்குள்ள இருக்கிற கற்பனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான சந்தர்ப்பம். இதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு தரீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் டைரக்டரான காரணம் கூட வந்து ஷார்ட் ஃபிலிம் தான். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் வந்து டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் இயரில் ஒரு படம் ஒன்று பண்ணோம். ஒரு 1000 ஃபீட்டுக்குள்ளே ஒரு படம் பண்ணணும். அதை வச்சு தான் எங்களுக்கு பாஸாக ஃபெயிலாக அது டிசைட் பண்ணுவாங்க. நான் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போதே மணிவண்ணன் சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கேன். அப்போ விஜயகாந்த் சாரோட பழக்கம். அது 3 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே ஒர்க் பண்ணியிருக்கேன். வைல் ஐ எம் ஸ்டடிங், ஐ எம் ஒர்க்கிங் வித் மணிவண்ணன். அப்போ ஏற்கனவே அவர் போய் சார் கால் ஷீட் வேணும் கேட்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த ஷார்ட் ஃபிலிம் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ விஜய் ராவுத்தர் சொன்னார், இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம்ப்பா, அண்ணன் கால் ஷீட் இல்லைன்னார். மறுபடியும் 2 இயர்ஸ் கழிச்சு போனேன் சொன்னார், தம்பி அவர் என்னை பார்த்ததே மறந்துட்டார். தம்பி இன்னும் ஒரு 2 வருஷம் அண்ணன் கால் ஷீட் இல்லைன்னு. நான் எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னும் 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் ராவுத்தர் அதே பாட்டை தான் பாடுவார், அண்ணன் கால் ஷீட் 2 வருஷத்துக்கு இல்லைன்னு. அதனால் விட்டுட்டு அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அந்த படத்தை கொண்டு வந்து ஒரு நாள் வந்தேன். அப்பவும் அதே சொன்னார். மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு போகும்போது சொன்னார், தம்பி அண்ணன் கால் ஷீட்டு இல்லைப்பான்னார். நான் சொன்னேன், சார் கால் ஷீட் கேட்க வரல, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், ஒரு தடவை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். சரி பார்க்கலாம்ப்பா. அவர் கால் ஷீட் இல்லைன்னு சொன்னவொடனே என்னை ரிலாக்ஸ் ஆகிட்டார். ஏன்னா எல்லோரும் ப்ரெஷர் இல்லையா, அவருக்கு யார் கொடுக்குதுங்கிற அந்த முடியாத ஒரு காலகட்டத்தில் கால் ஷீட் வேணான்னு சொன்னோடனே சந்தோஷப்பட்டார். சரின்னு வந்து என் படத்தை வந்து பார்த்தார். அந்த படத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டாரு, தம்பி நம்ம அண்ணன் வச்சு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு 30ஆவது நாள் ஷூட்டிங் பூஜை போட்டார். 2 வருஷம் கழிச்சு படம் இல்லைன்னு சொன்னவர் படத்தை பார்த்து 30ஆவது நாள் நான் வந்து விஜயகாந்த் சார் வச்சு படம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிமுங்கிறது வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்மளோட திறமையை உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன செலவில் ஒரு படம் பண்ணும். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது பண்ணுறவங்க எல்லாரும் வந்து ஒன்று நினைவில் வச்சுக்கணும். ஷார்ட் ஃபிலிமுங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு திரைப்படம் 3 விஷயமான ஒரு கண்டென்ட் இருக்குது. ஒரு திரைப்படம், ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணலாம். ஒரு திரைப்படம் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சீனில் ஒரு கண்டென்ட் இருந்தால் போதும். கண்டென்ட் இல்லாத சீன் இருக்கக்கூடாது. அந்த சீன் வந்து அடுத்த சீனையும் முன்னாடி இருக்க சீனையும் ஜாயின் பண்ணுற ஒன்றா இருக்கணும். ஆனால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது என்னென்னா, எவ்வரி ஷார்ட்டில் ஒரு கதை இருக்கணும். அப்போ தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லாயிருக்கும். அப்போது அதை விட ரொம்ப சுருக்கமாக வந்துடும். நீங்கள் ஆட் ஃபிலிம் பண்ணீங்கன்னு வச்சிங்க, எவ்வரி ஃப்ரேமில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கணும். அப்போ எவ்வரி ஃப்ரேமை நீங்கள், ஏன்னா அது 10 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து அந்த கதையை சொல்லணும். 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு கதையை சொல்லணும். அப்போ எவ்வரி ஃப்ரேம் வந்து ஒரு முக்கியம். அதுபோல் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது என்னென்னா, எவ்வரி ஷார்ட் வந்து முக்கியம். ஏதோ படம் பண்ணோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்போது ஒரு ஃபிலிம் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஃபிலிமுக்கு உண்டான நான் பண்ண படமே ஒரு திரைப்படமாக பண்ண வேண்டியது படத்தை தான் நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணேன். அப்போ எதையெல்லாம் சுருக்கி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி அந்த படத்தில் இருக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே அந்த ஷார்ட் ஃபிலிமில் கொண்டு வருவதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அப்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான இயக்குநர்களை வெளியே உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நாங்கள் கூட வந்து இப்போ நாங்கள் டைரக்டர் ஆன பிறகு, நாங்கள் வந்து டைரக்டர்ஸ் பிரசிடெண்ட்டாக வந்த பிறகு, இப்போ பேரரசு சார் இருக்கார், நான் பேரரசு உதயகுமார் விக்ரமன் எல்லாம் இருக்கும்போது எங்கள் மெம்பர்ஸை வந்து அவங்களோட திறமைகளை வெளியே கொண்டு வரணும்னு வெளியே வந்து இப்போது துஷாந்த் வந்த மாதிரி ஒரு நண்பரை வந்து பெங்களூரில் வந்து ஃப்ரெண்ட் எடுக்கி அவரோட ரெக்வஸ்ட்டில் ஒரு 50 டைரக்டரை உருவாக்கி 50 பேருக்கு ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதில் யாராவது சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா அது நிச்சயமாக அது வந்து ஒரு ஐடென்டி கார்டு, இல்லை வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி வச்சுக்கலாம். நம்ம யாருன்னு காமிக்கிறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக பயன்படுத்தலாம். அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்ட காரணமே, யாரோ ஒரு 10 பேர் வந்து ஒரு படம் பண்ணி அவங்களுக்கு ஒரு விலாசம் கிடைக்கிறதுக்கு. ஆர்கே செல்வமணிங்கிறது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது வந்து இன்னொருத்தர் காமிச்சு ஒரு வாய்ப்பு வரும்போது இன்றைக்கி என்னோட முகவரியாக அந்த படம் மாதிரி இருக்குது. அப்போ அது மாதிரி இருக்கிற ஒரு 10 இளைஞர்களுக்கு அது ஒரு வாழ்க்கையாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நான் விருப்பப்பட்டது. அதனால தான் நேற்று கூட வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் பரவாயில்ல எனக்கு தெரியலனா கூட வந்து வாழ்த்திட்டு போனேன். இன்றைக்கி நல்ல வேலையாக இன்றைக்கி இந்த துஷாந்த் அவரோட பர்த்டேவும் சேர்த்து வந்திருக்கு. அவர் பிறந்த நாள் வந்து அவர் 100 ஆண்டுகளை கடந்து நல்ல சிறப்பாக வாழணும். அவர் எடுத்திருக்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறணும். இதில் ஏறக்குறைய ஒரு 100 திரைப்படங்கள் வந்து 100 ஷார்ட் ஃபிலிம் கலந்துக்கிட்டுன்னு சொன்னாங்க. இந்த 100 ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு 3 தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசும் கொடுக்குறாங்க. அதில் சிறந்த படம் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி இருக்கான்னு சொன்னாங்க. அந்த வகையில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் வாழ்த்த வந்தவங்களுக்கும் அதுக்கு மூல காரணமாக இருக்கிற துஷாந்துக்கும்
திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.